அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அக்ருணை பைத்து ஜக்காத்தினுடைய தலைவர் சியாமுலை பேசுகின்றேன். என்னோடு இந்த இடத்திலே அக்ருணை பைத்து ஜக்காத்தினுடைய கௌரவ தலைவர்கள், கௌரவ செயலாளர், கௌரவ செயலாளர் உட்பட என்னோடு அமர்ந்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தினம் இந்த வீடியோ பதிவை நாங்கள் பேசுவதற்கு முக்கியமான காரணம், நேற்றைய தினம் அதாவது 30ஆம் திகதி சமூக வலைத்தளங்களிலே அக்குருணை சம்பந்தமாகவும் அக்குருணையினுடைய ஒரு பள்ளி நிர்வாகம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி அக்குருணையினுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனமான எமது பைத்து ஜக்காத் சம்பந்தமாகவும் சில கருத்துகள் ஒரு வீடியோவிலே பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக அது சம்பந்தமான சில தெளிவுகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய வீடியோவை உங்களுக்கு முன்னால் நாங்கள் முன்வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் அக்குருணை பைத்து ஜக்காத்தை பொறுத்த வகையில் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முன்னணி பைத்து ஜக்காத் நிறுவனங்களில் எமது பைத்து ஜக்காத் நிறுவனமும் ஒன்று. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முழு இலங்கையிலும் இருந்து எமது பைத்து ஜக்காத்தை பார்வையிட வரக்கூடியவர்கள் நாளாந்தம் வந்து செல்வார்கள். எமது நிறுவனத்தை பார்த்து பல பைத்து ஜக்காத் நிறுவனங்கள் இலங்கையில் உருவாகி இருக்கின்றன. இப்படி அது மாத்திரமல்லாமல் அக்குருணையில் இந்த நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை முன்வைத்து அதை அமுல்படுத்தி அதனூடாக பல சமூக மாற்றங்களை கண்ட மிகப்பெரியதொரு நிறுவனம் என்ற அடிப்படையில் உண்மையில் நேற்றைய அந்த வீடியோவிலே மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், சகோதரர் முஹித் ஜீரான் குறிப்பாக அவர் மனித உரிமைகள் சம்பந்தமாக, மனிதர்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் சம்பந்தமாக நிறைய அது சம்பந்தமாக தட்டி கேட்கக்கூடிய, அது சம்பந்தமாக கருத்து சொல்லக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையில் எமதூரைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் அவரை சந்தித்து அவரோடு கதைத்து குறிப்பாக இந்த நிறுவனங்களையும் சேர்த்து அவர்கள் குறிப்பிட்ட நேரம் சகோதரர் முஹித் ஜீரான் போன்ற மனித உரிமைகள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒருவர் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளாமல் அதனுடைய அந்த பிரச்சனை சம்பந்தமாக என்ன நடந்தது, ஏது நடந்தது, எமது நிறுவனத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது போன்ற எந்த ஒரு தெளிவையும் பெற்றுக்கொள்ளாமல் இது போன்ற ஒரு சமூகத்துக்கு மிக பாரியதொரு நலவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய பெயரை அவருடைய அந்த வீடியோவில் அவரும் அந்த இடத்தில் அமர்ந்து வெளியிட்டது என்பதை நிச்சயமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிறுவனம் என்ற ரீதியில் சகோதரர் முஹித் ஜீரானிடம் நாங்கள் இந்த விஷயத்தை அவரோடு நாங்கள் கட்டாயமாக சட்டபூர்வமாக அவரை நாங்கள் தொடர்பு கொண்டு அதுக்குரிய தெளிவையும் பெறுவதற்கான நாங்கள் முடிவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எடுத்திருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, அந்த 2 வாலிபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது ஒரு பள்ளி நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உண்மையில் அதனுடைய அந்த வாலிபர்களில் ஒருவர் எமது நிறுவனத்தையும் நாடி வந்தார். எமது நிறுவனத்தை நாடி வந்த நேரம் நாங்கள் அவரிடத்திலே சொன்னோம், பைத்து ஜக்காத் என்பது ஏழைகளுடைய விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிறுவனமே அல்லாமல் பள்ளி நிர்வாகங்கள் மேற்கொள்ளக்கூடிய, பள்ளி நிர்வாகங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. உங்களுக்கு ஏதாவது பொருளாதார பிரச்சனை இருக்குமாக இருந்தால் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு எங்களால் முடியுமான உதவியை நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய நிறுவனமாக நாங்கள் இல்லை என்ற செய்தியை அந்த வாலிபர்களிடத்தில் நாங்கள் தெளிவாக நாங்கள் விளங்கப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தோம். எனவே உண்மையில் அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்படுவதை போன்ற ஒரு அநியாயம் நடந்திருந்தாலும் கூட நாங்கள் நினைக்கிறோம், சகோதரர் முஹித் ஜீரான் போன்ற ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சமூக நலவை முன்னிட்டு பேசக்கூடிய ஒருவர் அந்த பள்ளி நிர்வாகத்தோடு கதைத்து அந்த பள்ளி நிர்வாகத்தோடு பேசி அதை அவர் தீர்த்து வைத்திருந்தால் இதைவிட ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்லப்படுவது போன்று அந்த வாலிபர்களுடைய பிரச்சினைக்கும் அந்த வாலிபர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அநியாயம் நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் பைத்து ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். பொதுவாக அந்த பள்ளி நிர்வாகங்களுடைய விஷயத்தில் பைத்து ஜக்காத் எந்த ஒரு தலையீட்டையும் மேற்கொள்ள மாட்டாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் அக்குருணையில் இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்களுடைய முன்னேற்றங்கள், அவர்களுடைய தொழில்துறைகளில் பாரிய முன்னேற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரிய முயற்சியை அக்குருணை பைத்து ஜக்காத் மேற்கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும்
அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதோட இந்த வாலிபர்கள் கூறக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் எமது நிறுவனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் அந்த அந்த வீடியோவை பார்த்த எமது ஊரை சேர்ந்த எமது நாட்டை சேர்ந்த எல்லா சகோதரர்களிடத்திலும் மிக தெளிவாக நாங்கள் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அல்லாஹு தஆலா நல்ல காரியங்களில் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.